தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை நீங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னா, கிறிஸ்தவத்துல ஆவிக்குரிய வட்டாரம் என்று சொல்வதற்கல்ல, கிறிஸ்தவத்துல உங்களுக்கு வேத வசனம் தெரியாம இருக்கலாம், இல்ல வேத புத்தகத்தை நீங்க வாசிக்காம இருக்கலாம், ஒருவேளை நீங்க சபைகளுக்கு போகலாம், வேத தியானம் இல்லாதவர்களாக இருக்கலாம். நீங்க ஒருவேளை சபை என்று சொல்லி இன்னைக்கு காணப்படுகிற திரளான களியாட்டு கூடங்கள் இருக்கிறது. சபையில எதை குறித்து பேசுவாங்க அப்படின்னா, அதாவது பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் உலகத்தையும் கண்டித்து உணர்த்தி சபையில பேசுவாங்க. யார் பேசுவாங்க அப்படின்னா, வசனத்தின்படி ஆவியானவர் என்ன செய்வாங்க, அந்த ஊழியக்காரனுக்குள்ள இருந்து சபையில சத்தியத்தை பேசுவாங்க. ஆனா இன்றைக்கு என்ன அப்படின்னா, சபைகள் என்று சொல்லக்கூடிய அநேக திரளான களியாட்டு கூடங்கள்ல அங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஆமா, வாக்கு தத்துவம் ஆசீர்வாதமான நியாயபரமான காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தை இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இந்த கிருபையின் காலத்துல இந்த கிறிஸ்துவுடைய உபதேசத்துல என்ன செய்கிறாங்க, அந்த வாக்கு தத்தங்களை கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஆசீர்வதிப்பாருங்கிற பிரசங்கத்தை நிறைவேற்றுகிறாங்க. அதனால இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்துவுடைய உபதேசம் என்ன என்று தெரியாதபடியினால இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். பாட்டு கேட்கிற நமக்கு நல்லா இருக்கு, ஆனா பரலோகத்துக்கு நல்லா இல்லை. பரலோகம் பாட்டு பாடுறதுக்குள்ள ஆள இங்க இயேசு கிறிஸ்து ஊழியத்துல தெரிந்து கொள்ளல. இயேசு கிறிஸ்து உலகம் எங்க போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக 12 அப்போஸ்தலர்களை தன்னோடு கூட இருக்க தெரிந்து கொண்டாங்க. அது போக இன்னும் 70 சீஷர்களை தேவன் தெரிந்து கொண்டாங்க. என்ன செய்தாங்க, நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உபதேசிக்க ஆண்டவர் இவர்களை தெரிந்து கொண்டாங்க. அப்ப தேவ பிள்ளையே இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேவன் தெரிந்து கொள்ளாத ஒரு நூதனமான ஒரு ஊழியம் இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாடு காலத்துல நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு காலத்துல நியாயபரமான காலத்துல நம்ம பார்க்கிறோம், பிரதான ஆசாரியர் லேவியர்கள், பாடகர் குழு, சரியா, அங்க தீர்க்கதரிசி, இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா பாஸ்டர் கிடையாது, சரியா, பாஸ்டர் கிடையாது. அன்னைக்கு என்ன அப்படின்னா, இஸ்ரவேலின் மேய்ப்பர்கள் இருந்தாங்க, சரியா, அவங்களுக்கு விரோதமாக தேவன் என்ன செய்தாங்க, தீர்க்க தரிசன உரைக்க சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளையை நல்ல கவனிங்க, அன்னைக்கு இல்லாத ஊழியத்தை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு இல்லாத ஊழியத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா, தேவன் சொல்லாத ஊழியத்தை அப்போஸ்தலர், சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர், தீர்க்கதரிசி, சரியா, இந்த 5 வகை ஊழியத்தை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா, பாடகர் அப்படிங்கிற ஒரு ஊழியம் பிரதானமாக இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. இதை நிமித்தமாக இன்றைக்கு சபைகள் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு இது ஊழியர்களுக்கும் தெரியல, ஜனங்களுக்கும் தெரியல. ஏன் அப்படின்னா, ஜனங்களுக்கு வேத வசனம் என்ன செய்யல, வாசிக்கிறது இல்ல, வேத வசனம் தெரியாது, சத்தியம் தெரியாது. அதனால அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த பாடல்கள் இனிமையா இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒரு காலத்துல சினிமா பாடல்களும் உலக உள்ள பாடல்களை நம்ம கேட்டு பழகினால, அந்த இசை, அந்த சினிமா பாடல்கள், அந்த முழக்கம் இனிமையா இருந்ததுனால இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறோம். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சினிமா பார்க்கிறவர்கள் இருக்கிறீங்க இல்லையா? ஆமா, சபைக்கு போறேன்னு சொல்றீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றீங்க, ஆனா இன்னைக்கு வரைக்கும் சினிமா பார்க்கறவங்க இருக்கிறீங்க, அது போக சீரியல் பார்க்கறவங்க இருக்கிறீங்க, நாடகம் பார்க்கறவங்க இருக்கிறீங்க, ஜோக்கு பார்க்கறவங்க இருக்கிறீங்க. நான் கேட்டா, நான் சபைக்கு போறேன், இதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. சினிமா பார்க்கறதுல, நாடகம் பார்க்கறதுல, ஜோக்கு பார்க்கறதுல எல்லாமே பாவத்தை கொண்டு வருகிற ஒரு பகுதி தானே ஒழிய அது பரிசுத்தத்தை கற்றுக் கொடுப்பது கிடையாது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட சபைக்கு போறேன்னு சொல்லியும் சினிமா இப்படிப்பட்ட காரியங்கள்ல சிக்கி இருக்கிறோம். காரணம் வசனம் தெரியாது, அதனால நம்ம என்ன செய்கிறோம், இப்படி காணப்படுகிறோம். அப்ப தேவ பிள்ளைய, அதனால தான் நமக்கு சினிமாவே பார்க்கிறோம் அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு சினிமா பாட்டு என்ன நமக்கு தப்பாவா தெரியும். அதனால தான் இன்னைக்கு இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு எப்படி தெரிகிறது என்றா இனிமையாய் நமக்கு தெரியுது. ஆனா பரலோகம் இந்த பாடகர்களை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, என்னுடைய சபையை இவர்கள் பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் கல்லர் குகையாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நான் சொல்லலைங்க, பரலோகத்துல இருந்து சத்தம்
அந்த பாடகர்களை நிறுத்தி காண்பித்து இவர்களால் சபை பாலாகுகிறது. இதை கேட்குறீங்க. ஆமா தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்க ஊழிய செய்யறீங்க, இல்ல உங்களுக்கு வெளிப்பாடு உண்டு, விசுவாசி தான் அப்படின்னா பரவாயில்லைங்க, நீங்க உட்கார்ந்து செபிங்க. இந்த செய்தியை கேட்குறீங்கல்ல, கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நீங்க விசுவாசியா இருங்க, இல்ல உங்களுக்கு வெளிப்பாடு உள்ள இல்ல பெரிய தீர்க்கதரிசியா இருங்க, பரவாயில்லை, நீங்க உட்கார்ந்து செபிங்கல. இந்த செய்தியை கேட்கிறவங்க, ஆண்டவர் இதை சொன்னாங்கன்னு பல பிரசங்கத்தை ஊழியர் மீட்டிங்ல பிரசங்கிச்சிருக்கிறேன். இன்னைக்கு பல பிரசங்கம், என்னுடைய பிரசங்கம் ஆவியானவர் இதை வைத்து தான் பிரசங்கித்து. ஏன் அப்படின்னா இந்த பாடகர் மூலமாக சபை பாலாகி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அதாவது சவுல் என்கிற பவுல் என்ன செய்தாரு, தன் பிதாக்களுடைய நியாயப்பிரமாணத்திற்காக, அந்த பிதாக்களுடைய பாரம்பரியத்திற்காக அவர் பக்தி வைராக்கிய கொண்டு அன்றைக்கு சபையை பாலாக்குனாரு. அதே போல யூதர்கள் மேல உள்ள ஒரு கோபத்தினால, மொர்தெகாய் மேல உள்ள ஒரு கோபத்தினால யூதர்களை அழிக்க வேண்டும் என்று ஒரு ஆமான் எழும்பினா. ஆமா தேவ பிள்ளையே, இன்றைக்கு என்ன அப்படின்னா, இன்றைக்கு இது தமிழ்நாட கடைசி நேர எழுப்புதலுக்காக பிதா ஆதீனத்தில் முன்குறித்து வைத்திருக்கிறபடியினால, ஆமா இந்த எழுப்புதலை தடைப்படுத்துவதற்காக, தாமதம் செய்வதற்காக இன்னைக்கு சாத்தான் தந்திரமாக செய்த ஒரு வேலை என்ன அப்படின்னா, ஜப வீட எல்லாவற்றையும் எதாக சாத்தான் மாட்டி விட்டான் அப்படின்னா, அவனுடைய லூசிபருடைய அபிஷேகத்தினாலையும் அந்த அதாவது அவனுடைய ஆவியினாலையும் இன்றைக்கு சபைகளையும் பாடகர்களையும் ஊழியர்களையும் நிரப்பி அவர்கள் இன்னைக்கு லூசிபருக்கு அந்தி கிறிஸ்துடைய ஊழியத்தை, இன்றைக்கு செழிப்பின் உபதேசத்தை அவர்கள் போதித்து கிறிஸ்துடைய உபதேசத்தை முற்றிலும் அழித்து கொண்டு சபையை முற்றிலும் அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு யாருக்குமே தெரியல இது இப்படிப்பட்ட காரியம் செய்கிறது சரியா தவறான்னு இன்றைக்கு தெரியாம, பாடல் தானே அது நல்லா இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு எல்லாரும் அதுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா பரலோகம் அது நல்லா இருக்குதுன்னு சொல்லல, அதனால ஒரு நன்மை வரப்போதுன்னு சொல்லல, அது ஒன்றுக்கும் உதவாது என்று தான் சொல்லி இருக்கிறாங்க. இவர்களால சபைகள் பாலாக்கப்படுகிறது என்று தான் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இந்த பாடகர் நிமித்தமாக இன்றைக்கு சபை என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா, இந்த லூசிபருடைய இந்த அபிஷேகம் என்ன செய்கிறதுனா கிறிஸ்துவுடைய ஊழியத்தை இன்றைக்கு உடைத்து கொண்டிருக்கிறது, கிறிஸ்துவுடைய சபையை அழித்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த கடைசி நேர எழுப்புதல் தமிழ்நாடுல இருந்து புறப்பட போறபடியினால சாத்தான் நன்றாக அறிந்து, சாத்தானுக்கு யாரு பிடிக்காத அப்படின்னா, நல்ல கவனிங்க, ஜப வீரர்கள் பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, ஜெபிக்கிறவர்கள் சாத்தானுக்கு பிடிக்காது. அவனுக்கு யாரு பிடிக்கும் அப்படின்னா பாடகர்கள். ஏன்னா அவன் லூசிபர் மேல இருந்து கீழே என்ன செய்யப்பட்டான், பிதாவினால மேட்டின்மையினாலும் பெருமையினாலும் தன்னுடைய இசை வாத்தியத்துடைய ஆடம்பரத்தினாலும் அவனுக்குள்ள பெருமை காணப்பட்டது. அதனால ஆண்டவர் என்ன செய்தாங்க, பிதா அவனை அங்கிருந்து அந்த லூசிபரை தள்ளினாங்க. அந்த லூசிபர் என்ன செய்தான் அப்படின்னா, என்னைய நீர் பரலோகத்துல உம்முடைய இடத்திற்கு நான் வர பிரயாசப்பட்டேன், ஆனா நீர் என்ன செய்துட்டீர் அப்படின்னா என்னை கீழே தள்ளி விட்டீர். என்னை தள்ளிவிட்டு இன்றைக்கு நியாய தீர்ப்பு செய்து என்னை பாதாளத்திற்காக வைத்திருக்கிறீர். என்னை பரலோகத்துல உம்முடைய சிங்காசனத்துல என்னை என்ன செய்ய விடல அப்படின்னா அமர விடாம நீர் தள்ளி விட்டீரு. ஆனா இன்னைக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நல்ல கவனிங்க தேவ பிள்ளைய, ஏசாயா 14 நம்ம 13-14 இப்படியாக வாசிக்கிறோம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றான். எங்க வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன் இருதயத்தில் அவன் சொல்லி அவன் காணப்பட்டான். அதனால தான் தள்ளி விட்டாங்க. என்னை நீர் அங்க மேலே ஏற விடல, உம்முடைய சிங்காசனத்தில் என்னை அமர விடல, நீர் என்ன என்ன செய்தீரு, கீழே தள்ளி நீர் உமக்கு ஒப்பாக இருக்க வேண்டிய நினைத்தேன், என்னை கீழே தள்ளிட்டீரு. ஆனா இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அந்த
பகுதியை பரலோகத்தில் எனக்கு கிடைக்காதத பூமியில நீர் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று எழுதியிருக்குன்னு சொல்லி இருக்கிறீர்கள, அந்த ஜப வீட்டுல நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஆராதனை ஸ்தலத்தை அங்கே கொண்டு போட்டு என் ஆடம்பரங்களும் என்னுடைய வாத்தியங்களுடைய முழக்கங்களும் என்னுடைய நாதஸ்வரங்களும் கீத வாத்தியங்களையும் நான் உள்ள கொண்டு வந்து நான் என்ன செய்கிறேன்னா உம்முடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அந்த ஜப வீட்டை நான் என்ன செய்கிறேன்னா இந்த பாடகர்களை கொண்டு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா அதை கல்லறை குகையாய் மாற்றுகிறேன். கல்லறை குகையாய் மாற்றுகிறேன்.